வணக்கம் and welcome back to the 45th episode of ஸ்மிருதி. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த ஸ்மிருதி எபிசோட் போடுறேன். என்னோட டாட்டரோட சலங்க பூஜை ஜனவரி 6th 2024 சாயந்தரம் 6 மணிக்கு ஆர்ஆர் சபா மினி ஹால்ல நடக்க போகுது. அதுக்குண்டான பிளானிங் தான் நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம். அதனால எங்களால் இந்த எபிசோட்ஸ் போட முடியல. பட் எனிவேஸ் we are back with the ஸ்மிருதி எபிசோட். இன்னும் 1 வீக் தான் இருக்கு என்னோட டாட்டரோட சலங்க பூஜைக்கு. இந்த 1 இயராக நாங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், எப்படிலாம் பண்ணியிருந்தோன்றதோட ஜிஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்னொன்னத்தோட எக்ஸ்பிளனேஷனும் அடுத்தடுத்து வர ஸ்மிருதி எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்குலாம் சொன்ன மாதிரி ஹால் வந்து நாங்கள் 1 இயர் பிஃபோரே புக் பண்ணிட்டோம். 2023 ஃபெப்ரவரி மாதம் போல் நான் போய் ஆர்ஆர் சபா மினி ஹால் பார்த்து புக் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் சொல்லித்தரணும் பாப்பாக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எது ரொம்ப நல்லா வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டீச் பண்ணி அதோட ரெகுலர் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட சாரீ செலெக்ஷன். நாங்கள் இங்கேருந்து கஞ்சிவரம் போய் தான் சாரீ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் குழந்தைக்கு. சாரீ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான லைனிங் மெட்டீரியல், அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒர்க் பண்ணி சாரியை ஸ்டிச்சுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஜுவல் டிசைன். இங்கேருந்து வடசேரி போய் நாங்கள் அங்கே தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஒரிஜினல் டெம்பிள் ஜுவல்ஸ்க்கு. இதெல்லாம் 1 டைம் இன் லைஃப் அப்படின்றதுனால மெமரபிளாக இருக்கணும்னு பாப்பாக்காக நாங்கள் எல்லாமே தேடி பண்ணியிருந்தோம். இந்த டெம்பிள் ஜுவல்ஸ் வந்து நாங்கள் இங்கேயே எப்படி வேணும் அப்படின்றத பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தோம். அதை எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் அந்த ஆச்சாரிக்கிட்ட கொடுத்துருந்தோம். அவர் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் கோல்டு வித் சில்வர் அது மட்டும்தான் மிக்ஸில் இருக்கும். மெயின் ஒர்க் வந்து சில்வரில் இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த பிளேட்ஸு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து கோல்டு பிளேட்ஸாக இருக்கும். ஒரிஜினல் கோல்டு அண்ட் சில்வர் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சீஃப் கெஸ்ட்டை யாரை கூப்பிடலாம், யாரை நம்ம வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை டிசைட் பண்ணோம். நாங்கள் டிசைட் பண்ணும்போதே அந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் அவங்களோட அவைலபிலிட்டி கால் பண்ணி செக் பண்ணி அவங்க நேம் எப்படி போடணும் இன்விடேஷன் கார்டில்ன்றது உட்பட வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரீ ஃபோட்டோஷூட். இந்த ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் போட்டு பாப்பாவை வந்து எங்களுக்கு என்னென்னலாம் போஸ் வேணுமோ அந்த போஸ்லலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற கெஸ்ட்டுக்கு, அக்கம்பனிஸ்ட்டுக்கு, வேறு யாரெல்லாம் நம்மளுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கி வைக்கணும். ஸோ அதுதான் நாங்கள் அதுக்கப்புறம் பண்ண வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்விடேஷன் டிசைன். இது எல்லாமே ரெடியாகி ஃபோட்டோலாம் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோவை கட்டிங் கொடுத்துட்டு எங்களுக்கு இன்விடேஷன் எந்த டிசைனில் வேணும், என்ன மாடல் வேணும், அதில் என்ன கண்டென்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து இன்விடேஷன் டிசைனர்கிட்ட போய் உட்காந்து நாங்கள் டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்த இன்விடேஷனை ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மகா பெரிவாளோட மடத்தில் கொண்டு போய் கஞ்சிவரத்தில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் என்னோட குருவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த திருமதி சாந்தி ராம்மோகன் அவங்கள போய் நேரில் பார்த்து பாப்பாவோட சலங்கியும் எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் அந்த சலங்கியை கொடுத்து பாப்பா பிளெஸிங்ஸ் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மிச்சவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம். குருவோட பிளெஸிங் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ குருவோட குரு பிளெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அம்மாவா ஆஸ் அ டீச்சராக நான் என் டாட்டருக்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ரிஹர்சலுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். கேட்ரிங்லேயே கூட எங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் மெனு வேணுன்றதை டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ் கிட்ட ஆக ஆக ஸ்டேஜ் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் எந்தெந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் அசைன் பண்ணணும், யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானிங்கும் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஒரு சில பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்துப்பாங்க. ஒரு சில பேரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நட்ராஜரையும் பிள்ளையாரையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதை பார்த்துப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் பூக்கோலம் போடுறது, ரிசப்ஷன் டெக்கரேஷன் பார்த்துக்கிறது இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமும் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி எப்படி வேணும்னு சொல்லி அந்தந்த பேரண்ட்டுக்கு அசைன் பண்ணியிருந்தோம். வேன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்கோம். ஆன் த டே ஆஃப் த ப்ரோக்ராம் இங்கேருந்து எல்லா திங்ஸையும் ஷட்டில் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு திருப்பி ஷட்டில் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கு அடுத்தது நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணி முன்னாடியே வச்சுருந்தோம். ஹாலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும், ஸ்டேஜுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பூஜை சாமான் தனியாக, மாலை தனியாக,
டெக்கரேஷன் ஐட்டம் தனியாக, கிஃப்ட் ஐட்டம்ஸ் தனியாக, யார் யாருக்கு எது எது வந்து சேரணும்னு சொல்லி அதில் நேம் எல்லாம் எழுதி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நான் என்னோட டாட்டரோட சலங்க பூஜையில் என்னோட அக்கம்பனிஸ்ட் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஆலிவ் க்ரீன் கலரில் குர்தா வாங்கி கொடுத்துருந்தேன். எங்களோட சிங்கருக்குமே வந்து அதே ஆலிவ் க்ரீனில் சாரி வாங்கியிருந்தோம். இது எல்லாமே அவங்கக்கிட்ட நேரில் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு அவங்கள எல்லாரையுமே நேரில் இன்வைட் பண்ணிட்டும் வந்தாச்சு. என்னோட இந்த ஜேர்னியில் ஒரு 7-8 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவங்களும் அதே ஆலிவ் க்ரீனில் ஸ்டேஜில் போட்டு ஸ்பீச் பேசணும் அப்படின்றதுக்காக லெஹங்கா மாடலில் ரெடி பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த காஸ்டியூம் எல்லாமே ஸ்டிச் ஆகி ரெடியாக வந்துருச்சு. ஸோ எங்களோட ஸ்பீச்சும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 3 to 4 months பிஃபோர் ஸ்பீச் எப்படி பேசணும், எப்படி ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து அவங்களையும் ரெடி பண்ணி நாங்கள் வச்சுட்டோம். பசங்க மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போதாது, இவங்களை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த அந்த 7 பேரண்ட்ஸ்க்கும் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த வாட்டி எங்களோட கான்செப்டே ஆலிவ் க்ரீன் தான். இந்த சாரியும் நாங்கள் கஞ்சிவரத்தில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி நாங்கள் வாங்கியிருந்த எல்லா சாரீஸுமே வந்து செங்கல்வராயன் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் எடுத்திருந்தோம். ஸோ நான் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்க எல்லா சாரியுமே வந்து நான் ஆர்டர் பண்ணி எனக்கு வேணும்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு கொடுத்தது தான். ரெடிமேடாக இல்லை அங்கே நாங்கள் போகிறப்ப நான் கேட்ட கலர். அதனால் இவங்கக்கிட்ட அந்த த்ரெட்டு கலரும் நான் வேணுன்ற கலரும் காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த வாட்டி என்னோட பாப்பாவோட சலங்க பூஜையில் நாங்கள் எடுத்து வச்ச எல்லா முதல் ஸ்டெப்புமே சக்ஸஸாக தான் இருந்திருக்கு. ஸோ தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு see you all on the 6th of January. அண்ட் எங்களோட அடுத்த வளர்ச்சி, அடுத்த முயற்சி வெற்றி பெற நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். Thank you and see you back in the next episode of Smriti.